பெரிய அளவுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கிடையாதுங்க. அதாவது இந்த கோழி வந்து சளி பிடிக்கும், உடம்பு சரியில்லாத போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம கிட்ட பெரிய அளவு ட்ரீட்மெண்ட் இல்லை. அதாவது நாங்கள் வருமுன் காப்பதே நன்றுங்கிற மாதிரி வர்றதுக்கு முன்னாடி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிடுவோம். அதாவது தடுப்பூசி முறைகள் கரெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உணவு மேலாண்மை வந்து கரெக்டாக இருக்கும். பராமரிப்பு முறை, அதாவது ஒரு கோழி வந்து எத்தனை வருஷம் அடை வைக்கிறது, முட்டை வைக்கிறது, திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் நாட்டுக்கோழி குஞ்சு பிடிச்சுன்னா திருப்பி கோழியை அடப்படுக்க வச்சு கோழியில மறுபடியும் குஞ்சு இறக்க மாட்டாங்க. தனியாக லைட்டை போட்டு கோழிக்கு போட்டு குஞ்சு விடுவாங்க. நம்ம அப்படி கிடையாதுங்க. 2 கோழி குஞ்சு பொரிச்சாலும் கோழிகிட்டே விட்டுட்டு வளர்த்தி இந்த கோழி பிரிக்கிற அளவுக்கு வரைக்கும் கோழிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோழிக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி முட்டை விடுற தன்மையும் எல்லாமே கரெக்டாக இருக்கனால கோழி வந்து ஹெல்த்தியாக இருக்குங்க. நோய் மேலாண்மைக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டிவிட்டமின் டானிக்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். அதாவது இப்போ வந்து கோழிகளுக்கு வந்து மல்டிவிட்டமின் டானிக் பார்த்தீங்கன்னா குரோவிப்ளெக்ஸ் ப்ளஸ் பி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி வந்து பேசிக், அதாவது ஒரு வாரம் ஒரு டைம் ஏதோ ஒரு டானிக் ஊற்றிட்டு அங்கே வளர்த்திட்டு இருக்காங்க. இது தண்ணியில் கலந்து வச்சிருக்கீங்களா? இப்போ குரோவிப்ளெக்ஸும் பார்த்தீங்கன்னா அஸ்டோவிட் வைமரல் இது ரெண்டையும் கலக்கி வச்சோம்னா முட்டை ப்ளஸ் கோழி பசி இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கலக்கி வைப்போம். அப்படி இல்லைன்னா ஏதாவது உடம்பு சரியில்லை, மழையில அதிகமாக வச்சோம்னா மெரிக்கும் லைட்டாக கலந்து விட்டு தண்ணி வச்சிருவாங்க. இந்த மாதிரி வரதுக்கு முன்னாடியே சரி பண்ணிடுவோம்.